ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் பாலு என்ற சிறுவன் ஒரு பழைய கோவிலுக்கு சென்றான். அந்த கோவில் கடவுளின் சிலைகள் எல்லாம் அழகாக இருந்தன. ஆனால் ஒரு விநாயகர் சிலை மட்டும் காலம் கழிந்ததாகவும் பழசாகவும் தோன்றியது. பாலு ஆச்சரியமாக சிலையை தெளிவாக பார்க்கத் தொடங்கினான். அப்பொழுது மாயமான ஒரு காற்று வீசி விநாயகர் சிலையின் கண்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தன. பாலு, உனது மனம் நல்லதானது. எனக்கு நீயே நண்பன் என்ற ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. அதே நேரம் விநாயகர் சிலை சின்னஞ்சிறிய உருவத்தில் மந்திரத்துடன் உயிர் பெற்று தோன்றியது. விநாயகர் சிறுவனுக்கு, நான் உனக்கு மந்திர சக்தியை அளிக்கிறேன். இதை நல்ல காரியங்களுக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு பாலு கைகளில் மிருதுவான மந்திர போந்தரம் உறுதினித்து ஒவ்வொரு தடவையும் அதை அழுத்தினால் மந்திர சக்தி வேலை செய்கின்றது. பாலு தன் நண்பர்கள் மற்றும் கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு உதவத் தொடங்கினான். வறண்ட புல்வெளி திடீரென பசுமையாக மாறியது. காய்ந்த கிணறுகளில் தண்ணீர் நிரம்பியது. முழு கிராமமும் சந்தோஷத்தில் ஆழ்ந்தது. அந்த கோவில் மீண்டும் பிரகாசித்து புதிய மரபுகளுக்கு வழி செய்தது. பாலு இனிமேல் ஒரு சாதாரண சிறுவனாக இல்லாமல் எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரு மந்திர தோழனாக மாறினான். கற்றல், நல்ல மனம் மற்றும் உதவித்தன்மை எப்போதும் வாழ்வில் மாயத்தையே உருவாக்கும்.